சில மாதங்களுக்கு முன்பு நான் வேறொரு மாநிலத்திற்கு போயிருந்தேன் இப்படி கூட்டங்களை நடத்த. அந்த கூட்டம் நடத்துவதற்கென்று ஏற்படுத்தப்பட்டிருந்த இடம் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கென்று கொடுக்கப்பட்டதே இல்லை. ஆனால் முதல் மந்திரி அதை கொடுத்தார். நீங்கள் வந்து தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்டார். ஓ, வரனே, கண்டிப்பா வரேன், என்னைக்கு வர சொல்றீங்களோ அன்னைக்கு வரேன் என்றார். கூட்டங்கள் ஒழுங்கு செய்ய ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படி இந்த இடம் கிடைச்சது? எப்படி இவ்வளவு பேர் வந்தார்கள்? முதல் மந்திரியும் வந்தார், கடைசி நாளில் வந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் வந்து என்னிடம் கேட்டார். சாதாரண ஒரு பாஸ்டர், ஒரு சின்னம் சிறு சபை வைத்திருப்பவர். இடத்தை கேட்டார், நான் கொடுத்தேன். பலர் அதன் பிறகு ஓடி வந்து எப்படி கொடுக்கலாம் என்று கூச்சல் போட்டார்கள். நான் சொன்னேன், கொடுத்தது மட்டுமல்ல, நான் தான் தலைமையும் தாங்க போறேன் என்று சொன்னேன். இன்னும் அவர்களுக்கு ஆச்சரியம், கோபம். அந்த கூட்டத்தில் வந்து அவர் பேசும்பொழுது இவைகளை சொன்னார். அவர் சொன்னார், உண்மைதான், ஆனால் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த பாஸ்டர் என்னுடைய தொகுதியில இருக்கிறார். அவருடைய வீடு என்னுடைய வீடு. அவர் வாழ்க்கையை நான் கவனித்து வருகிறேன். எப்படியாவது வாழ்க்கையில் தான் முன்னேற வேண்டும், மற்றவர்களும் முன்னேற வேண்டும் என்று இரவும் பகலும் இயேசுவின் பெயரை சொல்லி சொல்லி பாடுபடுகிறார். எவ்வளவு பெரிய மனுஷன் அவர். முதல் மந்திரி சொல்லுகிறார், ஆகவே இது என் வீட்டு கல்யாணம் என்று எண்ணி நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இது என் வீட்டு கல்யாணம், என் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போகாமல் இருக்க முடியுமா என்று சொன்னார். யாவருக்கும் ஆச்சரியம். உங்களுக்கும் அப்படியே செய்வார். துன்மார்க்கர், சண்டாளர்கள், நீசர்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். இருக்கும் இடத்தில் இருக்கலாம், வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கலாம், வழி பிரயாணத்தில் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். எவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் பெரியவர்கள் உன்னை ஒழித்து விடுவோம் என்று கூச்சலிடுகிறார்கள், அவ்வளவுக்கு அதிகமாக உங்களையும் அவர் பெரியவனாக்குவார், உங்களையும் பெரியவர்கள் ஆக்குவார். உங்களை பார்த்த உடனே ஒரு பயம், திகில், நடுக்கம் அவருடைய உள்ளத்தில் அவர்களுக்கு தெரியாமலேயே வந்து இறங்கும்படி செய்வார். உங்களை காப்பாற்றுவார். காரணம், 2000 வருடங்களுக்கு முன்பு தேவகுமாரனாகி இயேசு பயபக்தியோடு, மிகுந்த கண்ணீரோடு, பலத்த சத்தத்தோடு நமக்காய் ஜெபித்திருக்கிறார். இத்தனாவது வருஷம் என் மகன் பிறப்பான், என் மகள் பிறப்பாள், அவளை காத்துக்கொள்ளும். பொல்லாதவர்கள், சண்டாளர்கள், நீசர்கள் என் மகளை வருத்தக்கூடாதுப்பா, அவளை விட பெரியவனாக. தேவன் எப்படி நம்மை பெரியவர்களாக்குகிறார்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் பெரியவர். அவர் நம்முடைய உள்ளத்தில் உண்மையாய் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக வாழ்ந்தால், நிச்சயமாக அதை மக்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். இவருக்குள் வேறு யாரோ ஒருவர் இருக்கிறார், இந்த பெண்ணுக்குள் வேறு யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று கண்டுபிடித்து விடுவார்கள். அவர் நிமித்தம் நமக்கு மதிப்பு, இயேசு ராஜாவின் நிமித்தம் நமக்கு மதிப்பு, இயேசு ராஜாவின் நிமித்தம் நமக்கு பெருமை. என் அன்பிற்குரியவர்களே, அவரை விட்டு விடாதிருங்கள். அவர் இருந்தால் மேன்மை, அவர் விலகினால் எல்லாம் போயிற்று, எல்லாம் போயிற்று. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவரை சந்திப்போம், வேதத்தை வாசித்து கருத்தாய் ஜெபிப்போம், என்னோடு இரும் என்று வேண்டிக் கொள்வோம், அவர் விருப்பமானதை செய்வோம். தாவீதை பற்றி எழுதியிருக்கிறது போல அப்போஸ்தலர் 13:22, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு விருப்பமானவைகளை எல்லாம் செய்வான், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று தேவன் சொன்னது போல நம்மை பற்றியும் அவர் பேசும்படி நாம் நடந்து கொள்வோம். எவ்வளவுக்கு அதிகமாக நம்மை சுற்றிலும் நீசர்களும் சண்டாளர்களும் சுற்றி திரிகிறார்களோ,
அவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆலயம் செல்வதிலும் வேதத்தை படிப்பதிலும் இரவும் பகலும் கூடுதலாக அவருடைய பாதங்களை பற்றி கொள்வோம், அவரோடு நடப்போம். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கியே தீர வேண்டும். காரணம் அது தேவகுமாரனாகிய இயேசுவின் கடைசி வார்த்தை. அதை தேவன் நிறைவேற்றாமல் இருக்கவே முடியாது. என் அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் அப்படியே சொல்லுவோம், இயேசு சுவாமி, எனக்காக நீர் ஜெபம் பண்ணி போயிருக்கிறேன், இன்றும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். தீமை நின்று நான் காக்கப்பட வேண்டும் என்று பிதாவினிடம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீரப்பா. தீமை என்னை அணுகாது, என் ஆத்துமாவை அணுகாது என்று சொல்லி பரவசம் அடைவோமா? உங்களை தேற்றிக் கொள்வீர்களா? கவலைப்படாதிருங்க.